கொண்டாடி வருகின்றோம். இந்த அளவில் இன்று 4வது நாள் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியிலிருந்து தேவார மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பரதநாட்டிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வருகை தந்து மிக சீரும் சிறப்புமாக அம்பாளுடைய அருளை பெறுவதற்கான ஆதரவும் பாடலுமாக அம்பாளுக்கு அர்ப்பணிக்கின்றோம். அந்த அளவில் இன்று தேவாரம் பாடிய மாணவர்களை எல்லாம் வாழ்த்தி அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பரதநாட்டிய நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது என்பதை அப்போது தெரிவித்துக் கொண்டு இந்த முதல்ல நம்முடைய பரதநாட்டிய மாணவர்கள் அழகாக இறைவனை வணங்கும் பொருட்டு மல்லாரி என்ற அற்புதமான ஒரு நடனத்தை ஆட வருகிறார்கள். சுவாமி வெளியில வரும்பொழுது நமக்கு இந்த மல்லாரி வாசிச்சு வருவாங்க. அதுக்கு நிறைய டைப் இருக்கு. அதாவது வகை வகையான மல்லாரிகள், அதாவது பிரசாத மல்லாரி, சுவாமியுடைய வெளி பிரகாரத்தில் வர மல்லாரி, உள்பிரகாரத்தில் வர மல்லாரி, நம்ம நந்தீர் மேல ஏறும்போது ஒரு மல்லாரி, வெளியில தெருவுக்கு வரும்போது ஒரு மல்லாரி, இப்படி பல மல்லாரிகள் இருக்கு. அதுல இறைவனை வழிபாடு செய்வதற்கான ஒரு மல்லாரியை இப்பொழுது வாசித்து மங்கள வாத்தியமாக விளங்கக்கூடிய நாதஸ்வர தருளால வாசித்து அதற்கான நடனத்தை ஆட வருகிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதல்ல இப்ப மல்லாரிக்கு ஆட வருகிறார்கள். குழந்தைங்க பேசாம இருக்கணும், வரிசையா சொல்லி கொடுத்தாரு. நடராஜா பொற்பாட்டு செய்யும் போது எதுவும் பாருங்க அப்படியே வரும். இவர்கள் இப்பொழுது மல்லாரிக்கு ஆட வருகிறார்கள்.
அருமையான முதல் ஆரம்பமே அற்புதமாக இருந்தது. இது புது உருப்படி, ஏற்கனவே நம்ம பாட்டும் இல்லை, எல்லாம் செட்டும் புதுசு, பாட்டும் புதுசு, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அழகான சிறப்பாக இருந்தது. அடுத்ததான் நமக்கு கணநாயகா என்ற விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்குவது. அதனால்தான் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு அப்படின்னு நமக்கு அழகாக பாடலாம் இருக்கு இல்லையா? திருவாக்கும் செய் கருமம்ன்ற ஒரு செயலை தொடங்கும் பொழுது அது திருவாக சிறப்பாக அமைய விநாயகர் பெருமானுடைய அருளை நாம் போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனே விநாயகருக்கு கொடுத்த வரம். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை போற்றி வழிபடும் முகத்தான் அடுத்த பாடல் கணநாதா என்ற அருமையான பாடலுக்கு தற்பொழுது ஆட வருகிறார்கள் என்பதை அன்போடு தெரிந்து கொள்கிறோம். Mother
गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय
சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த 4வது நாளாக இன்று நம்மளுடைய அம்பாள் கொலுவிலிருந்து வரக்கூடிய அடியார் பெருமக்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி வாழ்வில் வளமும் நலமும் பெற அருளை வாரி வழங்கக்கூடிய அம்பாள் இன்று துர்க்கை அம்மனாக இங்கே கொலு காட்சி வீற்றிருக்கின்றார். துர்க்கையின் செயல் எப்படின்னா தீயவையை அழித்து நல்லவையை நிலைநாட்டுவது. அதான் துர்க்கை. அந்த மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அலங்காரத்தில் இன்ற நம்ம ஆடலும் பாடலும் ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போம் நமது உள்ள வினைகள் மேலை வினைகள்னு 2 சொல்றார். அதனால இப்ப செய்ய வினைகள் போன ஜென்மத்து வினைகள். இந்த 2 வினையும் நீக்கணும்னா அண்ணாமலை பெருமானை ஆடி பாடி கைதொழு அப்படின்றார். பாடல் என்பது நமக்கு வந்துடும். ஆடல் எப்போ வரும்னா பக்தி மிக்க அதிகமாச்சுன்னா ஆடல் தானா வந்துடும். ஆடல் வரலன்னா அதற்கான பாத்திய கருவிகள் இருக்கு. அந்த கருவிகளை வச்சா ஆடல் வரும். தானா எப்போ வரும்னாக்க பக்தி மிகுந்த அதிகமா போனா ஆடல் வரும். அப்படி நம்ம ஞானசந்தர் சொல்றார், நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்றார். அப்படி ஆடலும் பாடலும் பாடி யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய இடரை நீ களைவாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த ஞான குழந்தைகள் கருவிலே திருவாகி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு ஞானம் வேண்டும். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்லும் போது கருத்து இருத்தி கருத்திருத்தின்னு சொல்றார். உள்ள கருவா இருக்கும் போதே திருத்திடுறாராம். எப்படி இந்த ஞான குழந்தையா வந்து இது தேவாரம் பாடணும், இது ஞான குழந்தையா வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டு ஆடணும் அப்படின்னு கருவை திருத்தி நம்மை நல்ல அடியாராக ஆக்கிவிப்பது இறைவனுடைய திருவருள். நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்றார், இந்த பிறப்பு என்பது நம்மனால் வருவது அல்ல இல்லையா. திமிர உதவி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதும் மிடியாமல் அணுகாமல் எனக்கு கொடுன்னு சொல்றார். இந்த கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு பிறவியை கொடுத்து அதுல அழகான ஒரு கலை நயத்தோடு ஆடுவதற்கும் பாடுவதற்கும் இறைவனுடைய அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு 3வது பாடல் நமக்கு முருகப்பெருமானை வணங்குகின்றோம் இல்லையா. அருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உடனே என்று நம்முடைய அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி வணங்கி வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறுவது போல முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கான பாடல் இப்பொழுது. முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா அன்பகலியா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபாலா முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா சிவகுமாரா முருகா வருக பரம புருஷா வருக வருக முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா காலா முருகா கார்த்திகை குமரா காலா முருகா சரகாமரகா முருகா 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 சரணம் முருகா சரணம் முருகா முருகா அன்பகலியா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபாலா முருகா இணைத்தீர்த்திட
விநாயகர் பெருமானுடைய திருவருள் கொண்டு நம்மளுடைய நிகழ்ச்சியானது விநாயகரை வழிபட்டு தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு அப்புறம் நமக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய அம்மா. அதனாலதான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளங்க ஆரமுதே என்று இறைவனை வழிபாடு செய்கின்றார். தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி பால் நினைந்து ஊட்டும் தாய் தாயினும் சால பறிந்து இறைவன். அம்மா பால் கொடுத்து 1 மணி நேரம் ஆச்சேன்னு அம்மா நினைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி வந்து அருள் புரிவார். அப்படிப்பட்ட அம்மாவின் கருணை. அதனாலதான் சுவாமி அம்மாவின் கருணையை நம்ம எல்லா அருளாளர்களும் நமக்கு சொல்ற கருணையின் வடிவமே அம்மா தான். அதனாலதான் சுவாமி என்ன பண்றாரு, ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்ட போது அம்மாவாக வந்து ஞானப்பால் ஊட்டுகிறார். தோடுடைய செவியன். தோடு என்பது இது பிளஸ் தோ என்ற பிரணவ மந்திரத்துல தான் அந்த தேவாரம் ஆரம்பிச்சு 12,500 பாடல்கள் 18,500 பாடல்களை நிறைவு செய்த சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் இம்முன்னு முடிக்கிறார். தோன்னு ஆரம்பிச்சு இம்முன முடிக்கிறார். ஓம் என்ற பிரணவ மந்திரம். அப்படிப்பட்ட அற்புதமான ஞான பாடல்களால் இறைவனை போற்றி வழிபாடு செய்கின்றோம். அப்படி அம்மாவின் கருணையாக விளங்கக்கூடிய அம்மாவை போற்றி வழிபாடு செய்யும் இந்த பாடல் அம்மாவுடைய அருள் பெறுவது. நம்மளுடைய இறைவன் இறைவியாக வந்திருந்து 10 நாட்கள் 9 நாட்கள் கொலி இருந்து வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ராத்திரி நவராத்திரி. சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி என்று நாம் தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழக்கூடிய உலகெங்கும் இந்த விழாவானது தசரா விழா என்று மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த தசரா விழாவில் காசியெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் அவங்க கோலாகலமா ஊரே கொண்டாடும். இங்க நம்ம மக்கள் தெரிஞ்சவங்க தான் வராங்க, தெரியவங்க வரமாட்டாங்க இல்லையா? அப்படி ஒரு தெருவில் வயலை விட்டுக்கிட்டு போனா 2 பேர் கேட்பாங்க, கத்திரிக்காய் விட்டா 10 பேர் கேட்பாங்க. அப்படி வைரத்தை விலை பேசக்கூடியவர்கள் தான் இங்க வந்திருக்கக்கூடியவங்க, தெரிஞ்சவங்க. அப்படி கலைகளை இறைவன்பால் செலுத்தக்கூடியவர்கள், அன்பு செலுத்தவர்கள். அதனால கூட்டம் இல்லைன்றது நமக்கு ஒரு குறை இல்லை. அதனால அந்த 4 பெருமக்களே நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அதனால சுவாமி ஞானத்தை அருளும் போது 4 தான் கேட்டார். சனகாதி முனிவர், சனகர், சனந்தர, சனாதர, சரத்குமாரன் என்ற சனகாதி முனிவர்கள் 4 பேர் தான் கேட்டாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய 50 பேரும் 500 பேருக்கு சமம். அப்படிப்பட்ட சிறப்புடைய சபை இது. அந்த அளவில் அடுத்த பாட்டு நாம் இப்பொழுது அம்பாளை பற்றி பாட இருக்கின்றோம்.
அற்புதமாக அம்பாளுடைய இன்னைக்கு துர்க்கை அலங்காரம். இந்த துர்க்கை அலங்காரத்துக்கான அருமையான ஒரு பாடலோடு மகிஷாசுர மர்தினியாக தீய சக்திகளை அழித்து நல்லவையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஒரு பாடலோடு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றோம். தொடர்ந்து அடுத்த ஒரு பாடலுக்கு அழகாக ஆட வருகிறார்கள். முருகப்பெருமானை போற்றி துதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தமிழ் பாடலாக யாராலையும் படித்து பொருள் சொல்ல முடியாத ஒரு சிறந்த பாடல். அது பாடத்தின்பது மிகப்பெரிய தவம். அதுக்கு பயிற்சி எல்லாம் பாட முடியாது. தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சிற்றப்பௌரிக்க திரிகடக அப்படின்லாம் அது நிறைய படிச்சாதான் வரும். அப்படி இந்த கக கக என்ற அருமையான ஒரு பாடல் முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய தமிழ் பாடலாக கொண்டு இப்போ முருகப்பெருமானுடைய பாடலுக்கு இப்பொழுது ஆட வருகிறார்கள்.
முன்னாடி வந்து எப்படி ஆடி இருந்தாருன்றது நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நேரடியாக இங்க பார்க்கிறோம் எப்படி அந்த முருகன் வந்து துள்ளி குதித்து அழகாக ஆடி வந்து சிறப்பாக நம்மளுடைய பரதநாட்டியத்தை இந்த குழந்தைங்க அழகா ஆடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணமும் நம்மளுடைய திருமதி உஷா மேடம், உஷா ராமச்சந்திரன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து அவங்களுடைய அப்பா பெரிய டான்சர். அவங்க பாரம்பரியமா பரதநாட்டிய வழிவழியில வந்ததுனால அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு பயிற்சி அளித்து மிக சிறப்பா நமக்கெல்லாம் ஆட வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இதுவரை நம்ம சுவாமி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது மார்கழி திங்கள் அல்லவா என்ற அருமையான பாடல் இரண்டு கலந்து கொடுக்கிறோம். ஏன்னா சுவாமியும் வேணும், மக்களுடைய இன்னும் ரொம்ப கர்நாடிகா இருந்தா ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியாது. அது இப்போ படங்களில கர்நாடிக் சாங்ஸ்ல நிறைய பரதநாட்டியம் வந்திருக்கு. அந்த அளவில் மார்கழி திங்கள் அல்லவா என்ற பாடலுக்கு தற்பொழுது ஆட வருகிறார்கள் நம் மாணவர்கள்.
சிவந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு மாலை வரும் மாலையிலே நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காலம் யோனி கலைமகனங்களே பாவா காலம் யோனி கலையும் யோனி ஜோதி எப்படி ஜோதியை இடிக்கும் ஜோதி எப்படி ஜோதியை இடிக்கும் வா அற்புதமாக பரதநாட்டியம் ஆடி நமக்கு ஒவ்வொரு பாடலும் எவ்வளவு தூரம் அதை மெனக்கிட்டு அதை அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம அதை சிறப்பாக ஆட வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சி இல்லைன்னா அது சிறப்பாக நம்மளுடைய மேடையில் ஆட முடியாது. அதுக்கு எத்தனை முறை நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அதனால நம்ம குழந்தைகள் எல்லாம் 25 வயதுக்குள்ள பரதநாட்டியம், பாட்டு, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், சங்கீதம், வயலின், மிருதங்கம் இவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்மளுடைய தமிழகத்தில் மிகச்சிறப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளிக்கு கொண்டு வந்து விடுங்க. வயசு 25க்குள்ள இருக்கணும். என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். அதனால வயசு மட்டும் 25 இருக்கணும், 25 வயசுக்குள்ள இருக்கணும். அப்படி கொண்டு வந்துட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆடுவதற்கான ஒரு சிறந்த பயிற்சியை அளித்து தமிழகம் முழுவதும் அழைச்சிட்டு போறோம். பசங்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி திருக்கோயில் விழாக்களில், நம்முடைய திருமண விழாக்களில் இந்த சிறப்பாக ஆடச் செய்து அவர்களை சிறப்பாக இங்க வந்து நம்ம பணப்பாக்கத்திலிருந்து ஒரு 7-8 குழந்தைங்க வந்து படிக்குது. எல்லா துறைகளிலையும் இந்த 7 துறைகள் இருக்கு. 7 துறைகளில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல வந்து நீங்க சேர்த்து கொள்ளலாம் என்பது. நிறைய கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வந்திருக்கு. சிவன் கோயில் கும்பாபிஷேகம் வருஷம் இங்க இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறோம். எதுக்காகன்னா இந்த கலைகளை மக்களிடம் சென்று சேர்க்கணும். அவங்களுக்கு இப்படி ஒரு இசைப்பள்ளி என்று ஒன்று இருக்கு, இதுல இந்த 7 கலைகளையும் கற்றுத் தருகிறார்கள். நம்ம குழந்தையும் போய் ஒரு சிறந்த கலைஞனாக்கணும், இந்த கலைகள் மூலமா இறைவனை அடையணும் அப்படி என்பதற்காக என்ன படிச்சு முடிச்சிருக்கலாம், வேலைக்கும் போகலாம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். முழு நேரம் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. 10 இருந்து 4 மணி வரை. அப்புறம் வருஷத்துக்கு 4000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைபண்ட் தரோம். அப்படி சிறப்பா மாசத்துக்கு 1000 ஆகிட்டாங்க, 12000 ரூபாய். போன 2 வருஷமா 400 ரூபாய் இருந்தது, இப்போ 1000 ஆகிட்டாங்க. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் நமக்கு தராங்க. இலவச பேருந்து வசதி தராங்க. எல்லாம் சிறப்பா இருக்கு. அதனால நீங்க வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி மிக சிறப்பாக இசைப்பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த பாடல் நமக்கு கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற அருமையான பாடலுக்கு இப்பொழுது நடனமாட வருகிறார்கள் நம்மளுடைய குழந்தைகள். கண்ணோடு காண்பதெல்லாம்
அருமையாக ஆடினார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்முடைய கைத்தட்டுதல் மூலமாகத்தான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும் இல்லையா? சிறப்பாக ஆடினாங்கன்னு நம்ம வீட்டில் இருக்க வெள்ளி சட்டை தர முடியும்? கைத்தட்டு தரலாம். கைத்தட்டுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. அதனால நம்ம கைத்தட்டு ஐயா பின்னாடிலாம் நிற்கிறாங்க. இந்த சேர்லாம் எடுத்து போடுங்க தம்பி, குழந்தைங்க இங்க தேவை இந்த சேர்லாம் எடுத்து போடுங்க. அப்படியே அழகான அந்த நடனத்தை கண்டு ரசிக்கிறது 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னு நம்ம சுந்தரர் சொல்றார். கைலாயத்துல சிவபெருமானை பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அது பரதநாட்டியத்துல மட்டும்தான் முடியும். பாட்டு பாடும்போது செவிகளே கொள்ள. எவனா ஒருத்தர் சீட்டிக்கிட்டே இருப்பான், ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு பாட்டுக்கு சிந்தை ஓடாது. ஆனா ஆட்டம் ஆடும்போது, நம்ம பரதநாட்டியம் ஆடும்போது கண்கள் மட்டும் அப்படியே இமைக்காது இருக்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காரான் அப்படின்னு சொல்றாரு. அதனால சுவாமி தான் இந்த முதல் பரதநாட்டியத்தை நமக்கு ஆடி காட்டியவர் சிவபெருமானே இல்லையா? நல்லியுளில் நட்டம் பயின்றாரும் நாடனே தில்லையுள் கூட்டன் அப்படின்றார். சுவாமி ஆடல்னா நமக்கு இது தெரியாது. இந்த நடனம் எப்படி இருக்குன்னு 1008 நாட்டியம், 108 நாட்டியங்கள், தாண்டவங்கள் அதெல்லாம் சுவாமியே நமக்கு முன்னாடி நமக்கு வழிவகை செய்து வகுத்து கொடுத்துட்டார். அந்த அளவுல சிதம்பரம் தான் நமக்கு பரதநாட்டியத்துடைய நடராஜாவுடைய சிறப்புன்னா அது சிதம்பரம் தான். அதனால தான் சிதம்பரத்தை போட்டிருக்காங்க. ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நள்ளிருளில் நட்டம் பயின்றாரும் நாதன்னா இந்த அழகாக இந்த அரங்கத்துக்கு என்னுடைய சிறப்பு மூர்த்தி நடராஜா தான். அப்படி அந்த நடராஜா இருந்தாதான் அந்த அரங்கத்தின் சிறப்பு. உத்தர கோஷ மங்கை, உத்தரம்னா ரகசியமாக அம்பாளுக்கு ஆடிய நடனத்தை அம்பலத்திலே ஆடி காட்டியது சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல பரதநாட்டியத்தை நமக்கு சுவாமியே நமக்கு ஆடி காட்டியிருக்கிறாரு. அதை கற்றுக்கொண்டு ஆடுவது என்பது நாம் செய்த மிகப்பெரிய தவம். நிலா காய்கிறது என்ற அருமையான ஒரு பாடல் படத்துல வந்தது. அந்த பாடலுக்கு இப்பொழுது குழந்தைகள் அழகாக ஆட இருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்து Thank you.
அற்புதமான ஒரு பாடலுக்கு அழகான ஒரு பரதநாட்டியம். காதுக்கும் விருந்து கண்ணுக்கும் விருந்து இல்ல. இந்த பாட்டை வந்து நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இப்பதான் பரதநாட்டியத்தோட பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா அந்த பரதநாட்டிய முத்திரைகளோடு அழகா இருக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு நம்ம எப்படி அந்த பரதநாட்டியத்தை நடனத்தை கொடுக்கிறது ரொம்ப அழகான ஒரு பாடு. ரொம்ப அழகா இருந்தது. அவங்களுக்கு கைத்தட்டல நீங்க வாங்குவீங்க. ஏன்னா அது ஆழ்ந்து போயிட்டோம். நம்ம உள்ள ஆழ்ந்து போகும்போது நம்ம அதை மறந்து போயிட்டோம். நம்மளுக்கு தேவார இசை தான் இயல் இசை நாடகம் என்று 3 தமிழும் கொண்டது. ஞானசம்பந்தர் சொல்லும்போது அழகான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும் பொழுது மாதர் பிறை கண்ணியானை திருநாவுக்கரசர் பாடுறார். மலையார் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த நிகழ்ச்சி எல்லாம் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர்றாரு பாருங்க. நாடகத்தையும் கொண்டு வர்றாரு. அந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்றதை நம்ம பாட்டிலையும் சொல்றாரு இல்லையா. ஒரு பாட்டு பாடும்போது அந்த நிகழ்ச்சி நம்ம கண் முன்னே வருவதுதான் இயலிசை நாடகம். அதுபோல ஒரு பாட்டு என்பது நம் கண் முன்னாடி தோன்றும். என்னென்னலாம் அங்க செய்யறாங்க, போறாங்க, வராங்க அப்படின்றது. அது அப்படியே இங்க நமக்கு நடனமாக ஆடி காட்டுகிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தீயாக தோன்றினாய் என்ற அருமையான ஒரு பாடல். முருகப்பெருமானுடைய குறிப்பு பேப்பர் மட்டும் கொடுத்தாங்க, வேற ஒன்றும் சொல்லல, நானா சொல்லிட்டு இருக்கிறேன். முருகப்பெருமான் நமக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசாரம், தத்புருஷம் சிவபெருமானுக்கு 5 முகம். 6வது முகம் அதோமுகம்னு ஒன்று இருக்கு இல்லையா. முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு 6 முகம். 6 நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த பொறிகள் 6 குழந்தைகளா மாறின அப்படின்னு நம்ம வாரியார் பெருமான் சொல்றார். அதனால முருகனுக்கு 6 முகம். அப்படி தீயாக தோன்றினாய்னா முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண்மகன். நம்மெல்லாம் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்த பெண்மகன். அப்படியே தீயாக தோன்றினாய் என்ற முருகப்பெருமானுடைய குறிப்பு வரக்கூடிய பாடலுக்கு ஆடுகிறார். தீ
சிறப்பு. பாட்டெல்லாம் தீயா இருக்கு, பிரமாதமா இருக்கு, ரொம்ப அருமை அருமை, சிறப்பா இருக்கு. அடுத்ததான் நமக்கு ஒரு 4 பாடல்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டான்ஸு பரதநாட்டியம் ஆட இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலும் தொடர்ந்து வரும். நம்ம இப்போ புளி சாதமே போட்டால் மோர் அடிக்குன்னு வச்சுங்களேன், அது கூட சேர்ந்து கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் அப்படி சேர்ந்து கொடுத்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரே பாடல் இல்லாமல் 4 பாடல்களை சேர்ந்து நமக்கு அழகாக ஆட வருகிறார்கள் நம்மளுடைய குழந்தைகள். அதனால இந்த 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 காலத்துக்கு இது தேவைதான். ஏன்னா ஒரு புராதனமான இந்த பன்னிசை தேவாரம் இருக்கு இல்லையா, அது எப்பொழுது முன்னாடி எல்லாம் எப்படி பாடினாங்கன்னா பண் மாறாமல் பாடினாங்க. கசிந்து கண்ணே மல்லியே இப்படிதான் புராதனமா பாடுது. இப்ப இந்த காலத்துல அப்படி பாடணும்னு வச்சுக்க, நீங்க பாடிட்டே இருங்க, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் ஐயா பாடிட்டே இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க. இப்ப அதுக்காக என்ன பண்ணிருக்கோம், நம்ம பாட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிருப்போம். காதலாகியே கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிதான். அது போல புராதனமான பரதநாட்டியம் என்பது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை பார்த்து ரசிக்கிறது என்பது ரொம்ப சிரமம். ஏன்னா அப்படி ஸ்லோவா இருக்கும். இப்போ இந்த காலத்துல நம்ம வேகமா போயிருக்கோம், வேகம் கெடுத்தாண்ட வேந்தன்னு சொல்றாரு. இப்ப வேகமா இருந்தாலும் சிறப்பு, பரபரபரபரபரன்னு இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு நடனத்தை பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்காம இருக்கணும். பேராசிரியர் ஐயா பேசும்போது நம்ம கேட்கும் போல இருக்கணும். அதற்கு பல உதாரணங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் சிரிக்கிறதுக்கான டிப்ஸ் நமக்கு தருவாங்க. அது போல தொடர்ந்து இப்போ இந்த காலத்துல சினிமா பாடல்களும் கலந்து கொடுத்தாதான் நிறைய மக்கள் அது பார்க்கறதுக்கு வராங்க. என்ன ரொம்ப பழசா இருந்து வச்சுக்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பார்க்க மாட்டாங்க. அதனால தொடர்ந்து 4 பாடல்களை தொடர்ந்து ஆட இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நம்ம அந்த பரதநாட்டியத்தை கண்டுகளிப்போம். परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणांबुरासी
எல்லாரும் முன்னா ரொம்ப கைத்தட்டல் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப அருமை அருமை அருமை. மிக சிறப்பாக ஒரு எனர்ஜி வேணும் இல்லை தொடர்ந்து ஆடுறதுக்கு. அவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் வேணும். தொடர்ந்து பயிற்சி இருந்தால் தான் இந்த மாதிரி எல்லாம் அஸ்தராம ஆட முடியும். அப்படி அற்புதமாக ஆடினார்கள். அனைவருக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள். இறைவனுடைய திருவருளாலும் அவருடைய வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி என்ற பட்டத்தை அவங்க எல்லாம் பெறணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய விருதுகளை இந்த 2 குழந்தைங்க பெற்றிருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிறவங்க டான்ஸ் ஆடக்கூடிய 2 குழந்தைகள் கலை வளர்மணி, இளமணி, வளர்மணி என்ற 2 அழகான பட்டங்களை பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு பட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டங்களை பெற்றாதான் கலைமாமணி என்ற பட்டத்தை நாம பெற முடியும். இல்லைன்னா நேரம் மினிஸ்டர் தெரிஞ்சா நேராக கலைமாமணி வாங்கிக்கலாம். இப்படி கலையை வளர்த்து கொண்டு தன்னையும் வளர்த்து கொண்டு உயரிய பட்டத்தையும் பெறுவதுதான் பெரிய சிறப்பு. இந்த அனுபவம் அப்படின்னு சொல்றதுல அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஒரு பரதநாட்டியம் ஆடும் பொழுது 2 மேடைகள்ல சாதாரணமா எப்படி ஆடுறாங்க அதை நம்ம வீடியோ எடுத்து பார்த்து நம்மளுடைய அந்த நடன பயிற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவங்க அமைத்துக் கொள்கிறார்கள். எல்லாருமே அப்படித்தான் மீண்டும் 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 தன்னுடைய தொடர்ந்து சிறப்பான ஒரு நடனத்தை மெருகேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்தம் அடுத்தது நம்தம் என்ற அருமையான ஒரு பாடல்களை இப்பொழுது ஆட வருகிறார். ராஜதீவனே
நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 வழி கொடுத்தார் பின்னாலே சிரம் ஒடித்தார் வழி கொடுத்தார் பின்னாலே சிரம் ஒடித்தார் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் இல்லை பூவில் கொண்டோண்டோ கண்ணு கொண்டு நின்ற வேஷமென்று காதலீரவே உரிய அருமையான ஒரு பாடல். நம்ம எல்லாம் இந்த பாடலை எத்தனையோ முறை கேட்டு ரசித்திருப்போம், இன்னைக்கு தான் கண்டு ரசித்திருப்போம். இல்ல பாடலும் ஆடலும் அப்படி அற்புதமான ஒரு பாடல். அழகாக அந்த ஆசிரியர் அவ்வளவு தூரம் பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு அந்த ஸ்டெப்பும் மறக்காம இருக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் சிறப்பா பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தான் அந்த பாராட்டுகளை நாம் தெரிவிச்சுக்கணும். அடுத்ததா ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கோலக்காரின்னு உங்களுக்கு ஒரு மாரியாதா பாட்டு தெரியும்ல, மாரியம்மன் பாட்டு. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். எல்லா அம்மன் கோயில்களிலும் நம்ம அந்த பாட்டு கேட்டிருக்கோம் இல்லையா? ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு தான் இப்பொழுது நம்ம ஆட வராங்க. அடுத்தது அதனை தொடர்ந்து திருப்புகழ் நிகழ்ச்சி இன்னும் 10 நிமிஷத்துல நிறைவு பெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கப்புறம் தீபாவளி பிரசாதம் வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த பாடலை இப்பொழுது நாம் கண்டுகளிப்போமாக. ஆடி வந்தேன் என்ற ஒரு அம்பாளுடைய அழகான ஒரு பாடலுக்கு நம்மளுடைய பரதநாட்டிய மாணவி தீபஸ்ரீ அவர்கள் ஆட வருகிறார்கள். இவங்க பரதநாட்டியம் 3 வருடங்கள் முறையாக முடித்து அழகாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய இசைப்பள்ளி, இசை நாட்டியாஞ்சலி ஒரு பள்ளி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைங்க அவங்க படிக்குது. அது போல நம்ம
செல்வி வளர்மதி அவங்க அழகான ஒரு இசை பள்ளி வச்சு அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைங்க படிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆசிரியர் ஆயிட்டாங்க. எப்படின்னா நம்மளுடைய மேடம் அவங்களுக்கு அப்படிதான் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. யாரும் வீணா போல. அப்படி மிக அற்புதமாக அந்த குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் ஒரு குழந்தையை உருவாக்கணும்னா அவங்க எவ்வளவு உள்வாங்கி இருக்கணும். முதல்ல நம்ம பாடணும்னா பாட்டுடைய அர்த்தம் நமக்கு முதல்ல புரியணும், அப்புறம் தான் கேட்கிறவங்களுக்கு புரியணும் இல்லையா? அப்படி அருமையான ஒரு ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுடைய நம்மளுடைய ஆசிரியர்களுடைய சிறப்பு என்னன்னா அவர் நடத்தக்கூடிய பாடத்தை கேட்டு அந்த மாணவன் அதிகமான மதிப்பெண் பெறும்பொழுது ஆசிரியருடைய பெருமை உலகத்துக்கு தெரியும். இல்லை இப்படி என்னோட மாணவர் சொல்லிக்கலாம், எங்க மாணவர் கலெக்டரா இருக்காரு இல்லையா, எங்க மாணவர் மிகப்பெரிய கமிஷனரா இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆசிரியருக்கு பெருமை. அதுபோல ஒவ்வொரு குழந்தையும் உருவாக்குவதில் சிறப்பு ஆசிரியர் பெருமை. அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்த போது அது போல ஆடி வந்தேன் என்று அருமையான பாடலுக்கு இப்பொழுது ஆட வருகிறார். ஆடி வந்தே
திருப்புகழ் நம்மளுடைய சைவ சமயத்துல முருகப்பெருமானை இறுதியாக நாம் திருப்புகழ் பாடி நிறைவு செய்வோம் இல்லையா? பஞ்சபுராணம் பாடினாலும் 12 திருமுறை பாடினாலும் தொடர்ந்து கடைசியா வருவது முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமானுக்கு திருப்புகழை பாடி இந்த நிகழ்ச்சியானது நிறைவு செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கு எப்பொழுதும் வருடம் தோறும் மிக அரிய ஒரு வாய்ப்பு இது. நாம கற்றுக் கொடுக்கக்கூடியதை சிறந்த மேடையில தான் அதை காட்ட முடியும். அதனால ஒரு சிறந்த மேடை அமைத்து கொடுத்து உங்களுடைய திறமைகளை எல்லாம் காட்டி மக்களுக்கு அதை எடுத்து சென்று அதை நம்ம காட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்திக் கொள்வது நம்ம கையில தான் இருக்கு. தொடர்ந்து நம்முடைய கோயில் நிர்வாகம், தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் மிகச் சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்கி வாழ்த்துக்களை நல்கி அரசு இசைப்பள்ளிகளை பயிலக்கூடிய தேவார மாணவர்கள், நம்முடைய பரதநாட்டிய மாணவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமாக எங்களுக்கெல்லாம் அமைய வேண்டி இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய இசைப்பள்ளியின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது திருப்புகழ் நிகழ்ச்சியோட இந்த நிகழ்வானது நிறைவு பெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மொத்தம் 4000 திருப்புகழ் பாடி இருக்கிறார். அதுல 1500 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் வாத்தியார் இல்லாம, ஆசிரியர் இல்லாம அந்த பாட்டை படிக்கவே முடியாது. நம்ம எதுவும் யாரும் படிக்க முடியாது. அவ்வளவு கடினமான திருப்புகழ் தமிழ்ல தான் அப்படி இருக்கு. அப்படி பாடி இருக்கிறார். இந்த முத்தைக்கரு பத்தி திருநகை அத்திக்கிற ஜந்தி சரவண முத்திக்கொரு வித்து குறுமர என ஓடும் அப்படின்னு அருமையான பாட்டை காமெடி ஆகிட்டாருல ஒருத்தர யாரு அப்படி அருமையான ஒரு திருப்புகழ். இது மட்டும் வேற ஏதாவது ஒரு மொழியில இருந்திருந்தா, ஒரு ஹிந்தியிலயோ இங்கிலீஷ்லயோ இருந்திருந்தா உலக மொழி பாடலா இருப்பது. அது தமிழ்ல இருந்ததுனால யாரும் அதை கவனிக்கல. அப்படி தமிழுக்கே உடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு பாடல்கள் நம்மளுடைய திருப்புகள்ல இருக்கு. அதனாலதான் அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு கடைசியா, ஆடும் பரிவேல் அணி சேவரன பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. முதல் பாட்டு ஆரம்பிச்சு நெஞ்சக்கணக்கில் ஆரம்பிச்சு 51வது பாடல்ல உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உடனே என்று அற்புதமாக கிளி ரூபத்தில் இருந்து இந்த அழகான கந்தர் அனுபூதியை பாடி திருவண்ணாமலையிலே முக்தி அடைந்தார் என்று அருணகிரிநாதர் பாடல் அவர் வரலாறு சொல்லுது. நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் 2 மணி நேரம் திருப்புகழ் மட்டுமே பாடுவோம். அப்படி ஒரு சிறப்பு. அந்த அளவில் இப்பொழுது இந்த குழந்தைகள் எல்லாம் அழகான திருப்புகழுக்கு ஆட வருகிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, யாமோதிய கல்வியும் எவ்வறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போல மெய்ப்புறவில் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று நான் பெற்ற ஞானமும் நான் சொன்ன பாடல்களும் முருகப்பெருமானுடைய அருளால் நான் பாடினேன் என்று சொன்னதே சொல்லுமான் கிளிப்பிள்ளை சொல்வாங்க. முருகப்பெருமானுடைய தோல் மேல அமர்ந்து கிளியா இருந்து அருணகிரிநாதர் பாடினார் அப்படின்றது ஒரு வரலாறு. அந்த மல்லாள மகராஜன் ராஜாவுக்கு விட்ட இடர் நீங்க மேலோகத்துக்கு சென்று அந்த பூ எடுத்துட்டு வந்தார் இல்லையா, பாரிஜாத மலர். அந்த மலரை எடுத்துட்டு வந்து அவருக்கு கண்ணொளியை தந்தார். அதுபோல சம்பந்தாண்டான் என்பவர் அவருடைய விரோதியாக இருந்து அவர் உடலை எரித்து விட்டார். இதெல்லாம் திருவண்ணாமலையில நடந்த கதை, அருணகிரிநாதருடைய கதை. அவருக்கு வேற கூடு விட்டு கூடு பாய்ந்து கிளி வடிவமா போயிட்டார் மேல. அப்புறம் வந்து பார்த்தா தன்னுடைய உடம்பு இல்லை. முருகப்பெருமான தோல் மேல போய் உட்கார்ந்துதான் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று அருணகிரிநாதர் அருமையாக பாடினார். அந்த திருப்புகழை இப்பொழுது கேட்டு மகிழ்வோமாக.
அற்புதமாக இதுவரை நமக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர் பெருந்தகைகளும் இங்கே வருகை தந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக கோயில் சார்பாக அவங்களுக்கு நன்றியும் இசைப்பள்ளியின் சார்பாக இவங்களுக்கு நன்றியுமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் அவர்களை வாழ்த்தி ஓரிரு வாழ்த்துக்கள் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். முதல்ல இதை சிறப்பாக வடிவமைத்து மிக சிறப்பாக குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பரதநாட்டிய ஆசிரியர் திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்கள் மேடைக்கு வருகிறது. அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குழந்தையும் அழகாக நமக்கெல்லாம் ஒத்துழைப்பு நல்கி மிக சிறப்பாக அவர்களை தன்னுடைய நடனத்தை வெளிப்படுத்தி நமக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யும் முகத்தான் பரதநாட்டிய சிரோன்மணி திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்கள் பாரம்பரியமா பரதநாட்டியத்துல நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமகன். அவனுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இசைப்பள்ளியிலே பயின்று அரசின் அருமையான உயரிய விருதான கலை இளமணி போடுங்க என்ற விருதை, கலை வளர்மணி என்ற விருதை வாங்கியிருக்கக்கூடிய செல்வி வளர்மதி அவர்களுக்கு கொண்டாடை போட்டி சிறப்பு செய்கின்றோம். காந்தி தாத்தா கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்தார். கையெழுத்த போட கண்டிப்பா கண்டிப்பா. தொடர்ந்து செல்வி தீபஸ்ரீ அவர்களுக்கு கலை இளமணி என்ற பட்டத்தை பெற்றவர்கள் அரசின் உயரிய விருதான இந்த அருமையான விருதுகளை பெறக்கூடிய அளவுக்கு அவர்களை வளர்த்து செய்கிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த ப்ரோக்ராம் இப்பவே சொல்லிட்டாங்க ஐயா. அடுத்தது செல்வி ரம்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள். செல்வி மீனாட்சி தொடர்ந்து திவ்ய தர்ஷினி, செல்வி திவ்ய தர்ஷினி, செல்வி ஐஸ்வர்யா, செல்வி ஹேமலதா, செல்வி இலக்கியா,
செல்வி தேவதர்ஷினி, செல்வி இலக்கியா, தொடர்ந்து தேவதர்ஷினி. துண்டு வருவாங்க, துண்டு விடாம பார்த்துக்கணும் பட்ஜெட்ல. யுவஸ்ரீ, இளமணி, தன்விகா ஸ்ரீ, அப்படி வருஷங்கள் ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். அன்பிற்கிடையே பெரியவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே எல்லோரும் ஆடாமல் அசையாமல் அங்கங்கே இருந்து சுவைத்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது இருவேறு நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இருமுறை இன்னிசை நடனம். இதில் அகர்வாலில் இருந்து மொத்த ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னா எதை சாப்பிடுறது எதை விட்டுறது எல்லாமே அற்புதம். இன்னைக்கு நாங்கள் கைலாயம் போயிட்டு வந்தேன்னா கூட 3 வயது ஞான சம்பந்தரை போல ஒரு குழந்தையை தோடுடைய செய்வீர் என்ற பாடல் பாட வைத்தார்கள். அதை பார்த்த போது எனக்கு பேருந்து என்னன்னா, நான் அப்படியே எதிர்பார்த்தேன், கைலாயம் போயிட்டு மறுபிறவி வேண்டாம்னு ஆண்டவனை வேண்டிட்டு வந்தோமே, இது தெரிஞ்சிருந்தா நாம் இங்கே நின்றுட்டு இருக்கலாமே. அந்த திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுக்கிறதுக்கு உமையோருமாக வந்த அந்த குழந்தை அழைத்த போது அவர்கள் வந்தார். அப்போது இருந்தவர்கள் எல்லாம் மோட்சம் பெற்றார்கள். இப்ப திருஞான சம்பந்தருக்கு வந்திருக்கிறார்கள், நமக்கும் மோட்சம் தானே. அது மட்டுமல்ல, இங்கே நாட்டியம் ஆடிய பெண்கள் எல்லாம் மிகவும் அனுபவித்து ஆடினார். யாரும் சோலை போகவில்லை. அதற்கு காரணம், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே என்று சொல்லுவதைப் போல அற்புதமாக அந்த ஆசிரியர் அவ்வளவு அற்புதமாக அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். கூட நமது ஓதுவா மூர்த்திகள் அருமையாக பாடினார்கள். அந்த பாடலுக்கு மேலாக ஓதுவா மூர்த்திகள் தொகுப்புரை வழங்கினார் பாருங்க, அது இன்னும் சிறப்பு. அவரை வச்சு ஒரு நாளைக்கு சொற்பொழிவு பண்ண வைக்கிறார். அந்த அளவுக்கு அருமையான செய்திகளை எல்லாம் இங்கே சொல்லி நமக்கு ஆச்சரியத்திலே ஆழ்த்தினார்கள். நேரம் போவதே தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கள் ஆடி இருக்கலாம், அவர் பாடுகிற பொழுது கூட இன்னும் கொஞ்ச நேரம் பாடி இருக்கலாம் என்ற அளவிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அமைத்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது, வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் நடந்த எவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்லுவதைப் போல இப்படி பலதரப்பட்ட திறமைகளை உள்ள இவர்களை நாம் எப்படித்தான் வாழ்த்தப் போகிறோமோ என்ற அளவிலே வெகு சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையில எல்லா நலங்களும் பெற்று எல்லாம் அல்ல அருணாச்சல ஈஸ்வரர் அருகமர் அங்காள பரமேஸ்வரனுடைய பேரத்தாலே அவர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்தோக்கி எல்லா பட்டங்களையும் பெற்று மீண்டும் இந்த இடத்திலே வந்து இங்கே ஆடியதால் எங்களுக்கு இந்த பெருமைகளை எல்லாம் கிடைத்தது என்ற அளவிலே அவர்கள் மீண்டும் வந்து இங்கே இந்த விழாக்களை சிறப்பிக்க வேண்டுமாய் உங்கள் சார்பிலும் இந்த விழா குழுவினர்கள் சார்பிலும் நான் மெத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு டயாபெட்டிஸ்க்கு நான் மாத்திரை போட மாட்டேன். அந்த அளவுக்கு மனம் அமைதி அடைந்தது. சிறப்பு மகிழ்ச்சி. இன்றைய உபயதார் துர்கா ஓகே குறிப்பாக சிதம்பரம் நடன ஆசிரியர் உஷா ராமச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நாம திருவையாறுல இருக்கிறோமா அல்லது சிதம்பரத்தில் இருக்கிறோமானே புரியல. அப்புறம் முடிச்சு பார்க்கிற மனப்பாது அந்த அளவுக்கு அவர்கள் இந்த அலங்காரத்தை அவங்களுக்கு நம்ம தான் குரு. அதனால அவர்கள்
நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்ந்து எல்லோருக்கும் இது போன்ற பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு புகழினை சேர்க்க வேண்டும் என்று அந்த எம்பெருமானுடைய பேரர்களை மீண்டும் வேண்டிக் கொண்டு உங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாளில இந்த படம் ஒரு பெருமை உண்டு. காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துகிறாரு. அது எப்படி அப்படின்னா இந்த ஊருக்கு விலாச காஞ்சின்னு பேர். அது காஞ்சிபுரம். பணப்பாக்கத்துக்கு விலாச காஞ்சின்னு பேர். அதை நான் இப்படி சொல்றேன், காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்திருக்கிறாரு. அப்படி அந்த அளவுக்கு தொண்டை நாட்டை சேர்ந்த இந்த பகுதியில தறி நெய்து கொண்டிருந்தவர் பழசி புராணம் எழுதினார். அந்த பாடலை படிக்கவே முடியல, பொருள் தெரிஞ்சுக்க முடியல, புலவர்கள்லாம் நாங்கள் திணறோம். அப்படிப்பட்ட பேரறிவு படைத்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்த்து மறைந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மண்ணினுடைய பெருமை உங்களை வாழ்விக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழா நாம செய்த இப்போ கர்நாடக ஆசிரியர், தேவார ஆசிரியர், வயலின் ஆசிரியர் இவங்க சீட்டு கட்டி அந்த ரூபாய்க்கு இந்த விழா செய்யணும். நவராத்திரி இசைக்குழுவினர் இவங்க தான். இப்போ கூட